தடயம் நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம் பாபு. 2026 இந்த ஆண்டு இன்னும் 2 மாதத்திலே தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எந்த கட்சியோட கூட்டணி போவோம், எந்த கட்சி எந்த கூட்டணியிலிருந்து வெளில வரும் அப்படின்ற நிலைப்பாடு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. இந்நிலையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்த நாள் என்று அந்த விழாவை முன்னிட்டு அதிமுக தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆருடைய முழு சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு செய்தியாளர்களை இன்றைக்கு சந்தித்திருக்கிறார். அதான் இன்னைக்கு பரபரப்பா இன்னைக்கு அரசியல் வட்டாரங்கள்ல இன்னைக்கு பரபரப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஏதோ கட்சி கூட்டணி சேருவார், எதை பத்தி ஏதோ சொல்லுவாருன்னா எல்லாம் நிருபரும் போய் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா எடப்பாடியார் முதல் கட்டமா 5 தேர்தல் வாக்குறுதிகள் சொல்ல ஆரம்பிச்சோன்னா எல்லாத்துக்கும் ஷேக் ஆயிடுச்சுன்னா திடீர் வாக்குறுதியா கூட்டணி பத்தி சொல்ல பார்த்தா வாக்குறுதி பத்தி சொல்லாத மாதிரி பேசியிருந்தாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி சொன்னார், ஆண்களுக்கும் தமிழ்நாட்டில் இலவசமாக கட்டணமில்லா பேருந்து பயணம் தொடரும், நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை கொண்டு வருவோம் அப்படின்னார். அதே நேரத்தில் பெண்களுக்கான கட்டணமில்லா இலவச பேருந்து பயணமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னைக்கு திமுக ஆட்சியில பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தராங்க. நாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2000 ரூபாய் மாசம் நாங்க கொடுப்போம், அத குடும்ப தலைவியினுடைய வங்கி கணக்கிலே வர வைக்கப்படும் என்கின்ற ஒரு இனிப்பான அதிர்ச்சியான செய்திகளையும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி 2வது வாக்குறுதியா இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். 3வது ஒண்ணு சொல்லியிருக்கிறார். அதாவதுன்னா அம்மா கனவில்ல திட்டம். அதுல பாத்தீங்கன்னா கிராமப்புறத்திலையும் நகரத்திலையும் வீடு இல்லாதவங்களுக்கு அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும், டவுன்ல மாடி வீடு கட்டி இலவசமா கொடுக்கப்படும் அப்படின்ட்டு எடப்பாடியார் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர், அம்மாவுக்குள்ளே கொண்டாந்த திட்டம், அந்த ஸ்கூட்டர் திட்டம் இப்ப நின்றுச்சுங்களா. இப்ப இவங்க என்ன பண்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா 5 லட்சம் ஸ்கூட்டர் நாங்க கொடுப்போம், அதுக்கு மானியமா 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்னும் சொல்லியிருக்கிறார். இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, பட்டியலின குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமணமாகிய மணமகன்கள் தனியா குடும்பம் நடத்தி வீடு போகணும் அப்படின்னா அரசே இடம் வாங்கி வீடு கட்டி கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு வித்தியாசமான அறிவிப்பையும் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியா சொல்லிட்டு இருக்கிறார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலையை பத்தி பேர் மாத்திருக்கீங்களா, அதுல 100 நாளை நாங்க 150 நாளாக உயர்த்துவோம் என்கின்ற ஒரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளையும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்கிறாரு. கூட்டணி பத்தி பேசுவார்னு பார்த்தோம். எடப்பாடி தன்னுடைய தேர்தல் அரசியல் கணக்கை இன்று முதல் தொடங்கி விட்டார் என்று தெரிகிறது. நன்றி.